இந்திரஜித்துக்கும் லட்சுமணனுக்கும் இடையே நடைபெற்ற போரில் இந்திரஜித் ஏவிய அஸ்திரத்தால் லட்சுமணன் மூர்ச்சையாகி விழுந்தார். மருத்துவர் சுசேனர் லட்சுமணனை குணப்படுத்த சஞ்சீவினி எனும் மூலிகை மருந்து செடிகளை பறித்து வர அறிவுறுத்தினார். சஞ்சீவினி மூலிகை மருந்தினை கொண்டு வருவதற்காக அனுமன் விரைந்து சென்றார். அனுமனை கொல்ல காலநேமியை இந்திரஜித் ஏவினார். அனுமன் இமயமலையில் சஞ்சீவினி மூலிகையை தேடிக் கொண்டிருந்த போது முனிவர் வேடம் போட்ட காலநேமி அனுமன் முன்னிலையில் சென்றார். முனிவரை கண்ட அனுமன் அவரை வணங்கினார். அப்போது அருகில் இருக்கும் குளத்தை காண்பித்த முனிவர், வேடத்தில் இருந்த காலநேமி, இந்த புனித குளத்தில் நீராடி வந்து ஆசி பெற்றுக்கொள் என்றார். அனுமன் ஏரியில் குளிக்கையில் காலநேமி ஏவிய மாய முதலை அனுமனை விழுங்கியது. அனுமன் அம்முதலையின் வயிற்றை கிழித்துக் கொன்றார். அனுமன் கையால் இறந்த முதலை உடனே ஒரு தேவனாக மாறி அனுமனை வணங்கி நின்றான். எனது பெயர் தான்யமாலி. ஒரு சாபத்தால் முதலையாக இங்கே இத்தனை ஆண்டு காலம் இருந்தேன். உங்களால் கொல்லப்பட்டதால் சாப விமோசனம் பெற்றேன். நீங்கள் முனிவர் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர் ஒரு அசுரன் முனிவர் வேடத்தில் உங்களை கொல்ல திட்டம் திட்டியிருக்கின்றான் என்று அனுமனிடம் கூறினான். அனுமனும் காலநேமியை கொன்று சஞ்சீவினி மூலிகை செடிகள் வளரும் மலையை கொண்டு வந்து லட்சுமணனின் மூர்ச்சையை தெளிய வைத்தார்.